சேலம் கிரேஸ் கம்யூனிட்டி காலேஜ் சார்பா உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப முக்கியமான டாபிக்க பத்தி தான் இந்த விளக்குரையில பார்க்க போறோம். அதுதான் யூனிட் 7 மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அதாவது மேலாண்மை திறன்கள். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிரலாமா? இந்த அருமையான செஷனை சேலம் கிரேஸ் கம்யூனிட்டி காலேஜ் உங்களுக்காகவே பிரத்யேகமா வழங்குறாங்க. வெறும் கிளாஸ் ரூம் தியரியோட நிப்பாட்டாம நிஜ வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சவால்களை எப்படி எதிர்கொள்றது, லைஃப் கோப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்ற வாழ்க்கையை சமாளிக்கும் திறன்களை இப்படி ஈஸியா வளர்த்துக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுமையா கத்துக்க போறோம். இன்னைக்கு நாம முக்கியமா 4 விஷயங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். 1, முரண்பாட்டின் இரு முகங்கள். 2, முரண்பாட்டை விவேகமா கையாளுதல். 3, மாற்றத்தை நிர்வகித்தல். மற்றும் 4, அந்த மாற்றத்தை எப்படி செயல்படுத்துறது. இந்த 4மே நம்ம கெரியருக்கும் சரி பர்சனல் லைஃப்க்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள நம்ம போகலாம். முரண்பாட்டின் இருமுகங்கள். முரண்பாடுகளோ பிரச்சனைகளோ இல்லாத வாழ்க்கையே கிடையாது இல்லையா? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, நாளைக்கு நீங்க போக போற வேலைக்கார இடத்துலயும் சரி, இந்த முரண்பாடு அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. இதை நம்ம முதல்ல மனப்பூர்வமா ஏத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இப்போ நீங்க பாக்குற இந்த இமேஜை கொஞ்சம் நல்லா கவனிங்க. கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம எவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது இது ரொம்ப அழகா காட்டுதில்ல? இங்கதான் ஹேண்டில் வித் கேர், அதாவது ரொம்ப கவனமா கையாளணும் அப்படிங்கிற விஷயம் வருது. பிரச்சனைகளை கண்டு பயப்படாம அதை எப்படி சரியா மேனேஜ் பண்றதுன்னு நாம கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடிப்படையில இந்த முரண்பாடுகளை நாம 2 வகையா பிரிக்கலாம். 1, ஆக்கப்பூர்வமான முரண்பாடு. இது எப்படின்னா, பிரச்சனைக்கு சரியான தீர்வு கண்டுபிடிப்பதையும் அதே நேரத்துல நம்ம உறவுகள் கெட்டுப் போகாம பாத்துக்கிறதையும் மையமா வச்சிருக்கோம். ஆனா இன்னொரு வகை இருக்கு, அதுதான் அழிவு தரும் முரண்பாடு. இதுல சரியான கம்யூனிகேஷன் இருக்காது, தீர்வு கிடைக்க லேப்பாகும், கடைசியில உறவுகளையும் சுத்தமா பாதிச்சிடும். இது நமக்கு தேவையே இல்ல, சரியா? இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. முரண்பாட்டை விவேகமாக கையாளுதல். ஒரு பிரச்சனை அந்த அழிவு தரும் நிலைக்கு போறதுக்கு முன்னாடியே அதை எப்படி நாம ரொம்ப ஸ்மார்ட்டா சரியா ஹேண்டில் பண்றது, அதுக்கான சில பிராக்டிக்கல் டூல்ஸை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுல ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? ரொம்ப விவேகமான கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை பெருசாகி வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான். இப்படி நம்ம சீக்கிரமாவே செயல்படும் போது உறவுகள்ல விரிசல் வரதை நாம ஈஸியா தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம 2 தரப்புக்கும் சம்பந்தமான ரொம்ப திருப்தியான ஒரு நல்ல தீர்வையும் நம்ம சீக்கிரமா கொண்டு வர முடியும். ஆனா நிறைய நேரங்கள்ல இந்த முரண்பாடுகளை நம்மளால ஏன் சரியா தீர்க்க முடியலன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, சரியான நேரத்துல பேசாம பிரச்சனைய தள்ளி போடுறது. 2வது, டீம் மெம்பர்ஸ் மத்தியில ஒரு சரியான தகவல் தொடர்பு இல்லாதது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனைகளை பார்த்து ஓடி ஒளியறதையோ அல்லது அதை பேச வேண்டிய நேரத்துல பேசாம விடுறதையோ கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும். சரி, இப்போ நம்ம அடுத்த முக்கியமான பகுதிக்கு போவோம். முரண்பாடுகளை எப்படி கையாள்வதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல இருந்து நம்ம வாழ்க்கையோட அடுத்த மிகப்பெரிய மேலாண்மை திறனான மாற்றத்தை நிர்வகித்தல் பகுதிக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். சூழ்நிலைகள் மாறும்போது அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளையும் நாம அப்டேட் பண்ணிக்கிறது, மாத்திக்கிறது அப்படிங்கிறது தாங்க ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஸ்கில். மாற்றம்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா ஒரு மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறது அவ்வளவு குழப்பமான விஷயமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு மாற்றத்தை எப்படி வெற்றிகரமா செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பாடத்திட்டத்துல ரொம்ப தெளிவான ஒரு 12 படிநிலை கட்டமைப்பு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த 12 படிகள்ல பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கிற ரொம்ப முக்கியமான 2 படிகள் இதுதான். ஸ்டெப் 1, சுய பரிசோதனை. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நாம முதல்ல சரியா தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 2, மத்தவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறது. இந்த 2 ஸ்டெப்ஸ்க்கும் பின்னாடி ஒரு சூப்பரான லாஜிக் இருக்கு. உண்மையான சுய பரிசோதனை செய்யறதும் மத்தவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்கறதும் நம்மளோட சொந்த வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் மத்தவங்க நம்மளை எந்த பார்வையில பார்க்கறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்கும். இப்படி நம்மள நாமே முழுசா புரிஞ்சுக்கும் போது நம்ம தேடி வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கவும் முடியும், நம்ம திறமைகளை அடுத்த லெவலுக்கு வளர்த்துக்கவும் முடியும். இந்த செஷனோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். உங்க வாழ்க்கையில வரப்போற அடுத்த முரண்பாட்டை எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா நீங்க மாத்த போறீங்க? நல்லா யோசிங்க. முரண்பாடுகளையும் மாற்றங்களையும் விவேகமா ஹேண்டில் பண்றது தான் வெற்றிக்கு உண்மையான அடிப்படை. இனி நிஜ உலகத்துல வர சவால்களை நீங்க ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நான் முழுசா நம்புறேன். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.